உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க அத்தனை பேருமே போதை மருந்து கலந்த அந்த ட்ரிங்க குடிச்சிருக்கோம். ஆனா நீ மட்டும் தான் குடிக்கல. ஏன்னா அதுல போதை மருந்து கலந்திருக்குன்னு நீ மட்டும் அதை குடிக்காம அவாய்ட் பண்ணிருக்க. அப்போ இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? தேங்க் காட். நேத்து இந்த காதுவும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நிதானம் இல்லாம இருந்ததால எதுவுமே அவங்களுக்கு தெரியல. நீ தப்பிச்சு தாமனே. இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற? மரியாதையா ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் தான் அதுல அப்படி கலந்த. ஆனா அது சும்மா ஹோலி. என்ன இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? எவ்வளவு தைரியம் உனக்கு? சாரிம்மா. அம்மா, நான் தெரியாம ஏதோ பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேமா. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். காது, அமைதியாயிரு. செல்ல கண்ணு, டிஃபனை கொண்டு வா. மோகன், மோகன், மோகன். ஓ, மோகன். தாமினி, நேத்து ராத்திரி ராதாவும் மோகனும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவளை பாத்தியா? அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. 1000 வோல்ட் பல்பு எப்படி பிரகாசமா எரியுமோ அந்த மாதிரி பிரகாசமா இருக்கு அவ மூஞ்சி. என்னாச்சு மோகன்? ஏன் இப்ப நீ ரொம்ப டயர்டா இருக்க? நைட்டு முழுக்க நீ சரியா தூங்கலையா? அட போது நிறுத்து தாமினி, நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அப்போ நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. ஐயோ, நீ வேற. நேத்து ராத்திரி ராதாவும் நீயும் வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. அட, இந்த தலகாணில வேணாம், நல்ல ராடா எடுத்து அடி. எதுல அடிச்ச என்ன பிரயோஜனம்? எனக்கே ஒண்ணும் தெரியல. என்னத்த சொல்றேன். இப்போ உனக்கு எதுவுமே சொல்ல வர மாட்டேங்குதா? வர மாட்டேங்குது. எவ்வளவு பொய்யா இருக்க மோகன். எல்லாரும் முன்னாடியும் எனக்கு உன்னோட மனைவிங்கிற உரிமையை கொடுத்துட்டு ஆனா ராதாவை தான் மனைவியா நினைக்கிறல்ல நீ. தாமினி, என்ன தாமினி? நான் என்ன சொல்றது? எல்லாரும் முன்னாடியும் ராதாவை வெறுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ற. ஆனா ராத்திரி ஆனா ராதா கூட அடச்சி போ அப்படி. நான் உனக்காக 12 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரே ராத்திரியில என்னோட கனவை அப்படியே உடைச்சு போட்டுட்ட. நீ மத்தவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட மாட்டேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான் இருக்க மோகன். நான் என்ன சொல்றது? ஐ நோ மோகன், ஐ நோ. மோகனையா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவாங்க. அப்புறம் நீ இவ்ளோ கீழ்த்தரமா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்ல மெத்தட் தான் மோகனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு. புருஷன் நிதானத்துல இல்லாத போது அவனை தேவையில்லாம நிறுத்து. என்கிட்ட கத்தாத மோகன்.
என்கிட்ட இந்த மாதிரி கத்துற வேலை வச்சுக்காத. அடச்சே. மோனையா, இந்த தாமினி அக்கா என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன கேக்குற நீ? இல்ல, எனக்கு புரியல. அதான். இல்ல அதான் போயிடுச்சே. ஆ? அது ராதா அண்ணா. ராதா நேத்து நடந்த விஷயம்லாம் அப்ப நான் சுயநினைவுல இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன் கூட அப்படி பண்ணிருக்கவே கூடாது. ஆனா அதுக்குன்னு நான் ஏதோ உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நடந்ததும் அப்படி நடந்திருக்க கூடாது. நேத்து ராத்திரி விஷயம் கொஞ்சம் கைமீறி போயிடுச்சு. ஆனா இங்க பாரு, நான் உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை. எல்லாம் என்னோட தப்பு தான். ஓ, இதுதான் விஷயமா? என்ன? அது நான் என்னால மட்டும் என்ன பண்ண முடியும் மோனையா? நான் உங்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா நீங்க நிக்கவே இல்லையே. பயங்கர ஆக்ரோஷமா இருந்தீங்க. ஆக்ரோஷமா? என்னோட கையை பிடிச்சு பிடிச்சு என்கிட்ட கவிதையெல்லாம் சொன்னீங்களே. என்ன? நான் கவிதை சொன்னா? ஆமா மோனையா, நீங்க தான் சொன்னீங்க. என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன்னா? மோனையா, முதல்ல என்னோட கண்ணை பாராட்டி பேசுனீங்க, அப்புறம் என்னோட தலைமுடிய, அப்புறம் என் தலைமுடிய வச்சு விளையாடினீங்க வேற. அதாவது மோனையா, நீங்க போதும் போதும், அதுக்கு மேல போக வேண்டாம். அததானே மோனையா நானும் சொன்னேன். போதும் மோனையா, போதும், மேல போகாதீங்கன்னு. ஆனா நீங்க அந்த நேரத்துல என் பேச்சு கேட்கவே இல்லையே. நீங்க அப்படியே என்ன ரொம்ப நெருங்கிட்டே இருந்தீங்க. நான் இப்ப என்ன சொல்றது? இத பாரு ராதா, நடந்தது எல்லாமே கல்லு குடிச்சதுனாலதான் நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் போதையில இருந்தேன்னு ஒரு சாக்கு சொல்லி நான் பின்வாங்க மாட்டேன். நான் என்னோட செயலுக்கு முழு பொறுப்பு ஏத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.